Guys, welcome to A2Z for Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த எல்டிஆர் இருக்கா, இந்த எல்டிஆரோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண போறோம். அந்த ரீட் பண்ற வேல்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் மேலே போச்சுன்னா இந்த எல்இடி எரியணும், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் கீழே வந்துச்சுன்னா இந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகேவா, அதான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாய்ட் செட்டப் பண்ணுறோம். ஓகேவா, செட்டப் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா பிகின் வந்து என்ன கொடுக்குறோம், 9600 பாட் ரேட் கொடுத்தாச்சு. பின்வோட வந்து 13 பின் வந்து அவுட்புட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாய் லூப் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கணும். என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னா இன்டிஜர் வி வந்து நம்ம வந்து ஒரு நேம் ஃபிட் பண்ணுறோம். எதுக்கு நேம் ஃபிட் பண்ணுறோம்னா அனலாக் ரீட் A0 இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து உங்கள் நேம் கூட வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து serial.println இந்த விங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு பிரிண்ட் வி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிலே வந்து எவ்வளோ இருக்கணும், 500 மில்லிசெகண்ட். இஃப் கண்டிஷன் வந்தாச்சு. இப்போ இஃப் வி வந்து பெருசாக இருந்து இந்த 500 வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, அது இந்த சிம்பிளுக்கு அதான மீனிங். அப்படி இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ரீட் 13th பின் ஹையாக இருக்கணும். ஓகேவா, ஹைனா 13 பின் வந்து ஆன் ஆகணும். ஓகேவா, அப்படி இல்லை எல்ஸ் அந்த வி வந்து இதுக்கு வந்து லெஸர் தானே இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ரைட் 13 பின் லோ. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இதில் வந்து ஒரு கஷ்டம்னு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிப்போம். கம்பைலிங் ஆகிட்டு இருக்கு, டன் கம்பைலிங். ஓகேவா, அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டூல்ஸில் போய் COM7 இருக்கா, Arduino இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆகும்போது இந்த TRX RX அது வந்து எரிஞ்சா ஆஃப் ஆகுதா, அப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நமக்கு வந்து டன் அப்லோடிங் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து ரீட் பண்ணுவோம். டூல்ஸ் சீரியல் மானிட்டர் போயிட்டோம்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து 763. ஓகேவா, அப்போ வந்து இதை வந்து இந்த பக்கம் ஸ்டேஜ் பண்ணுவோம். இப்போ 763 போயிடுச்சுன்னா இப்போ 500க்கு வந்து மேலே தானே இருக்குது, வி வந்து 500க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த எல்இடி இருக்கா, இந்த எல்இடி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த எல்இடியில் இது பண்ணுறதுனால இந்த ரூம் வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது, அதனால் வந்து எரியுது. இப்போ வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து டைம் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து கரெக்டாக வரப்போ இப்போ அந்த லைட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. ரீட் பண்ணுற வேல்யூ பாருங்களேன் 400. அப்புறம் அந்த வியோட அந்த வேல்யூ வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ வந்து இந்த எல்ஸ் ப்ரோக்ராம் இருக்கா, இந்த எல்ஸ் ப்ரோக்ராம் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து இங்கே ரூமோட இதை வந்து ரீட் பண்ணது வந்து 700. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரூமோட அதிக பிரைட்னஸ் இருக்கணும். இந்த ரூமோட அதிக பிரைட்னஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இதாகணும்னா எல்இடி ஆகணும்னா இப்போ 700 தானே காமனாக இருந்துச்சு, இப்போ வந்து 900 மாற்றிடலாம். இப்போ அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வேல்யூ வந்து ரீட் பண்ணுவோம். டூல்ஸில் போய் சீரியல் மானிட்டர் இப்போ வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். இப்போ 760 வருது, ஆனால் வந்து நம்ம வந்து 900 ஃபிட் பண்ணியிருக்கனால இந்த எல்இடி வந்து ஆன் ஆகலை. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைட் வந்து அதில் கொடுத்தா வந்து இது எல்இடி வந்து ஆன் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைட் வந்து அதில் அப்ளை பண்ணுவோம். அது வந்து 897 இப்போ வந்து அந்த எல்இடி ஆன் ஆகும். இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா லைட் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ வந்து இந்த எல்இடி லைட் வந்து எரியுது. இப்போ வந்து கம் பண்ண 900 கீழே வந்துருச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். இப்போ வந்து 900க்கு மேலே போகுது, எல்இடி ஆன் ஆயிடுச்சு, அதுவும் ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஓகேவா, இதான் நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். இதை வந்து இது மூலியம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு எல்டிஆரை வச்சு நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இப்போ ஒரு 2 பக்கம் வந்து நீங்கள் வந்து சோலார் பேனல் 2 பக்கம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் இருக்கணும், எந்த டைரெக்ஷனில் வந்து லைட் வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைரெக்ஷன் வந்து இதை மூலியமாக திருப்ப வைக்கலாம். ஓகேவா, இதை நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.